வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 10வது கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? இது கொஸ்டின் ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க்ல நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அதோட சொல்யூஷன் போறதுக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சு. டெய்லி நம்ம ஈவினிங் போட்டுட்டு இருந்தோம். இந்த டெஸ்டோட சீரிஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால லேட் ஆயிடுச்சு. இனிமேட்டு வந்து உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்துடும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 10வது டெஸ்ட். ஆல்ரெடி 9 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 9 டெஸ்டோட பிடிஎஃப்பும் டெலிகிராம் லிங்க்ல இருக்கும். நீங்க டெலிகிராம் லிங்க் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். 10வது டெஸ்டோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் கோவையின் மதிப்பு காண்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் ரிப்பீட்டடா இருந்த கொஸ்டின் தான். ஓகேவா? இது என்னன்னா -20 கியூப் பிளஸ் 13 கியூப் பிளஸ் 7 கியூப்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் கியூப் பண்ணி 13ஓட கியூப் என்ன 7 கியூப் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க கூட்டி பார்க்கறதுக்கு ஆன்சர் டைம் ஆயிரும். ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 கியூப் கொடுத்துருக்கும் போது, ஓகேவா, இது ஏ, இது பி, இது சின்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3ஐயும் கூட்டுனா 0 வருதான்னு பார்க்கணும். 3ஐயும் கூட்டினா 0 வந்துச்சுன்னா இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான் இது. கண்டிஷன் 0 வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா -3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, அதாவது -3abc. இப்போ இதை கூட்டினா 0 வருதான்னு பார்க்கலாமா? -20 பிளஸ் 13 பிளஸ் 7, 13 7 20, 20 - 20 0 ஆயிடுச்சா? அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா? அப்ப நம்ம என்ன போட்டா போதும், -3 இன்ட்டு வெறும் 20ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 20 பிளஸ், ஏன்னா இதுக்கு பதிலா இந்த மைனஸ் முன்னாடி எடுத்துருக்கோம், 3abc தான் சொல்லலாம். 20 இன்ட்டு பி என்ன 13 இன்ட்டு 7, இதை பெருக்குனா ஆன்சர் வரும். இப்ப 13 7 எவ்வளவு அப்படின்னா 91. 91 இன்ட்டு 20 எவ்வளவு அப்படின்னா 91 இன்ட்டு 20. 91 இன்ட்டு எவ்வளோனா 2ஆல பெருக்கணும்னா 182 வந்துருக்கும். 182 ஒரு 0. ஓகேவா? இன்ட்டு 3, 3ஆல பெருக்கணும் ஆன்சர் வரும். 3ஆல பெருக்குங்க பார்க்கலாம். 0 3 2 6 8 18 3 எவ்வளவு அப்படின்னா 54. அப்ப ஆன்சர் மைனஸ்ல வந்துருக்கும். -5460. 5460 எங்க இருக்குது? ஆப்ஷன் பி ஆப்ஷன்ல இருக்கு. 1வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன் -5460. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டா, 3யும் ABC 3யும் கூட்டினா 0 வந்துச்சு அப்படின்னா -3abc கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, 2வது கொஸ்டின் சொல்யூஷன் பார்க்கலாம். இது 2வது கொஸ்டின். இதுல எஸ்ஐயோட ப்ரீவியஸ் 2023 ஒரிஜினல் கொஸ்டின் மிங்கிள் பண்ணி கேட்டிருப்பேன். பிளஸ் ஒரு சில கொஸ்டின் புதுசா எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. 100,000ன்றது 1 லட்சம். 100 இன்ட்டு 1000, அதாவது 1 லட்சம் வந்திருக்கும். ஓகேவா? மொத்தம் எத்தனை 0 இருக்குன்னா 5 0, 1 லட்சம். 100,000ன்றது 1 லட்சம். 1000ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா 1000 இன்ட்டு 1000 வந்து 10 லட்சம் வந்திருக்கும். ஓகேவா? 1000 இன்ட்டு 1000 10 லட்சம் வந்திருக்கும். 10 லட்சம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். அப்போ 1 மில்லியன் 1000ன்றது 1 மில்லியன். அடுத்து 100 கோடின்றது 1 பில்லியன். 100 கோடின்றது 1 பில்லியன். நம்மளுக்கு இதுவே கேள்வியா கேட்டிருக்காங்க. 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். 1 பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடி. 1 பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடி. அப்ப 100 கோடின்றது 1 பில்லியன். அப்ப 1 கோடின்றது என்ன அப்படின்னா 10 மில்லியன். 1 கோடின்றது 10 மில்லியன். ஏன் அப்படின்னு கேட்டா 1 மில்லியன் வந்து 10 லட்சம். 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்ப 10 மில்லியன்றது 10 இன்ட்டு 10 லட்சம்ன்றது 1 கோடி. அப்ப 10 மில்லியன்றது 1 கோடி. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சிடி. சிடில எது இருக்குது ஆன்சரு? CDBA. அப்ப ஆன்சர் 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகடை கொடுத்துட்டு பகடையோட எதிர்பார்க்கம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப பகடையோட எதிர்பார்க்கம் என்னன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி டயக்ராம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். ஓகேவா? இந்த ஆப்போசிட்ல இருக்கிற ரெக்கை அதோட எதிர்பார்க்கமா இருக்கும். இன்டோட எதிர்பார்க்கம் வகுத்தல். அப்ப இன்டோட எதிர்பார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா வகுத்தல். அப்ப இன்டோ வகுத்தலும் ஒரு எதிர்பார்க்கமா இருக்கும். அடுத்து பிளஸோட எதிர்பார்க்கம், இது வந்து 1 விட்டு 1 பாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த லென்த்தா இருக்கிறத 1 விட்டு 1 பார்க்கலாம். பிளஸோட எதிர்பார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா மைனஸ். அடுத்து கிரேட்டர் தனோட எதிர்பார்க்கம் என்னன்னு கேட்டா ஈக்குவல். கிரேட்டர் தனோட எதிர்பார்க்கம் ஈக்குவல். அவ்வளவுதான், இந்த 3 தான் வரும். அப்ப பெருக்கல் வகுத்தல் எங்க இருக்குன்னு பாரு. பெருக்கல் வகுத்தல் பிளஸ் மைனஸ் வரணுமா? பெருக்கல் வகுத்தல் பிளஸ் மைனஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல். அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் ஆன்சரா வரும். ஓகேவா? 3வது பகடை. பகடையில வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எதிர்பார்க்கம் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் எதிர்முகங்களா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மேல இருக்கிறது கீழே இருக்கிறது 1 விட்டு 1 விட்டு. அவ்வளவுதான். புரியுதா? சரி,
அடுத்த கொஸ்டின் 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைய கூட்டிருக்காங்க, டயக்ராம் வரைய போறோம். அனைத்து பந்துகளும் மலர்கள். அனைத்து பந்துகளையும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து பந்துகளும் மலர்கள். அடுத்து அனைத்து பேட்டுகளும் பந்துகள். அனைத்து பேட்டுனா உள்ள இருக்கும். அனைத்து பேட்டுகளும் என்னன்னு சொல்றான் பந்து. அனைத்து பந்தும் மலர்கள். அடுத்து அவ்வளவுதான் கூட்டிருக்காங்க டயக்ராம். இந்த ரெண்டு கூட்டு இருந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் நம்ம டயக்ராம் போடாச்சு. அனைத்து பேட்டும் பந்தா இருக்குது, எல்லா பந்தும் மலரா இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து முடிவு. சில பந்துகள் பேட்டுகள். இந்த மாதிரி எல்லாம்னு நம்ம டயக்ராம் வந்து வேற எதுவுமே வரல, ரெண்டு எல்லாம் தான் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? அனைத்துன்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கும் போது சிலன்னு ரிவர்ஸ்ல கேட்டாலும் சரி, ஃபார்வர்ட்ல கேட்டாலும் சரி, சில பேட்டு பந்து, சில பந்து பேட்டு, சில பேட்டு மலரு, சில மலரு பேட்டு, எது கேட்டாலும் சிலன்னு சொன்னாலே ரெண்டுமே என்னதான் இருக்கும், ரைட்டா தான் இருக்கும் ஃபார்வர்டுல. ஓகேவா? அப்ப சில பந்துகள் பேட்டுகள் ஆகும்னா கூற்று சரி. எந்த பந்தும் பேட் அல்ல, எந்த பந்தும் ஒரு மலர் இல்லைன்னு கேட்டீங்கன்னா எல்லா பந்துமே மலர்னு சொல்லிக்கும் போது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப தப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து சி பாரு. அனைத்து பேட்டுகளும் மலர்கள், எல்லா பந்தும் மலர்கள், அதுக்குள்ளதான் பேட் இருக்கு. அப்ப எல்லா பேட்டுமே என்னவாதான் இருக்கும், மலராதான் இருக்கும். ஆனா ரிவர்ஸ் வராது. எல்லா மலர்களும் பேட்டுகள்னு சொன்னாங்கன்னா தப்பு, எல்லா பந்தும் பேட்டுகள்னு சொன்னா தப்பு. ஆனா எல்லா பேட்டுகளும் பந்து, எல்லா பந்துகளும் மலர்கள். ஓகேவா? அதாவது இங்க இருந்து ஃபார்வர்ட் போகும், அங்கிட்டு வந்து ரிவர்ஸ் வராது எல்லாம்ன்ற டயக்ராம். ஓகேவா? சரி, அடுத்து அப்ப அனைத்து பேட்டுகளும் மலர்கள்ன்றது சரியான கூற்று தான். ஓகேவா? அடுத்து சில மலர்கள் பேட்டுகள். சிலன்னு வந்துட்டாலே இந்த எல்லா டயக்ராம்ல என்ன சொன்னேன், சரின்னு தான் சொன்னேன். அப்ப இதுல எல்லாமே மூணுமே ரைட்டா இருக்குது, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தப்பா இருக்குது. பி ஆப்ஷன் தப்பு. அவன் என்ன கேட்டிருக்கான், எந்த கூற்றுகளை வந்து பின்பற்றவில்லை, எது வந்து சரியானதை வந்து பின்பற்றல அப்படின்னு கேட்கிறான். இப்ப பி ஆப்ஷன் வந்து சரியான கூற்ற பின்பற்றல அப்படின்னு சொல்றாங்க. இது 4வது கொஸ்டின்கான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து 5 ஒரு நம்ம நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரிஸை கொடுத்துட்டு 9 முன்னதாகவும் 6 பின்னதாகவும், 9 முன்னாடி இருக்கணும், 6 பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை. 7ஓட 9 முன்னாடி இருக்குது, 6 பின்னாடி இருக்குது. 9 முன்னதாகவும் 6 பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு கேட்கறான். 976 எத்தனை இருக்குன்னு பாப்போமா? 976 இங்க ஒண்ணு இருக்கா, வேற எங்க 972, இது 72 தான் வருது. அப்ப இது வராது. 976 இங்க ஒண்ணு இருக்கா, 2. அவ்வளவுதான். 976, 976. அப்ப 2 ஆன்சர் இருக்குது. அப்ப எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் 2. ஓகேவா? 5வது கொஸ்டின் அவ்வளவுதான். முன்னாடி 9களாகவும் பின்னாடி 6ஆகவும் உள்ள எத்தனை 7ன்னு கேட்டிருக்காங்க. இதை எழுதிருச்சுன்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின். இது 5வது கொஸ்டின். ஓகேவா? 6 ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? நான் லெட்டர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நீ நம்பரா மாற்றனா ஈஸியா போட்டுடலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்ப AK = F போட்டிருக்காங்களா? AK = F. A வந்து 1, K வந்து 11, F வந்து 6. ஏவோட லெட்டர் 1, F ஓட லெட்டர் 11, K ஓட லெட்டர் 11, F ஓட லெட்டர் 6. என்ன பண்ணிருக்காங்க, இந்த 1ஐயும் 11ஐயும் கூட்டினா 12, அதை 2ஆல வகுத்தா 6. அடுத்து GK = I ன்னு சொல்லிருக்காங்களா? GK = I னா GK, G ஓடது 7, K ஓடது 11, ரெண்டையும் கூட்டினா 18. 18 2ஆல அடிச்சனா 9 அப்படின்னு வரும். 9ஓட லெட்டர் தான் என்னன்னு கேட்டனா I. GK = I. இந்த 2 லெட்டரோட நம்பரையும் கூட்டி 2ஆல அடிச்சா இந்த I வரும். அப்ப அவன் கேட்கறது IQ. ஐயோட நம்பர் 9, Q ஓட நம்பர் 17. ரெண்டையும் கூட்டி 2ஆல அடிக்கலாமா? 17 9 எவ்வளவுனா 26. 26 2ஆல அடிச்சா ஆன்சர் 13. 13வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா M. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா M. அவ்வளவுதான். 13வது லெட்டர் என்னன்னு கேட்டா M. புரியுதா? சரி, நீ எப்ப லெட்டர் சீரிஸ் லெட்டர் கொடுத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீ நம்பர் எழுதினா, நம்பர் இந்த கூட்டல் கழித்தல் இல்லாம விட்டு இருந்தாலும் நீ போட்டுடலாம். கூட்டல் கழித்தல் பெருக்கலை கொடுத்தாலும் நீ ஈஸியா எடுத்துடலாம். நம்பரை மட்டும் நீ வேகமா எழுதிப்பாரு. ஓகேவா? சரி, இது 6வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு கேட்டா M. அடுத்து 7. 2 எண்களின் கூடுதல் 14. 2 எண்களின் கூடுதல் 14. அதன் வித்தியாசம் 10 எனில் அந்த 2 எண்களின் பெருக்கு தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களின் கூடுதல், 2 எண் x + y எடுத்துறேன். கூடுதல் 14, வித்தியாசம்னா x - y, வித்தியாசம் 10. நார்மலா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் எடுக்கிறேன். ஓகேவா? y கேன்சல், x x-ம் 2x = என்னன்னு சொல்லிருக்காங்க, 14 10 24. அப்ப x இந்த 2ஆல அடிச்சா என்னன்னு இருக்கும், 12 இருக்கும். அப்ப x = 12. ஓகேவா? அவன் y கேக்குறாங்களா? அப்ப x 12ன்னு வச்சா எதை கூட்டினா இங்க 14 வரும்.
ஒய்ய 2ன்னு வச்சா 14 வரும். அப்ப எக்ஸ் 12, ஒய் 2. அவன் பெருக்கு தொகை கேட்கிறானா, 2 எண்ணோடது பெருக்கு தொகை 12 2 24. அப்ப 7வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது 7வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் வாக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். லாஸ்டா 2023ல கேட்ட எஸ்ஐ கொஸ்டின். 108 எனது ஒரு முழு வர்க்க எண் ஆகும். வர்க்கம்னா என்னன்னா ஸ்கொயர். அதாவது 25 ஒரு வர்க்கம், 36 ஒரு வர்க்கம், 5ஓட ஸ்கொயர் 6ஓட ஸ்கொயர், 7 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121 அப்படின்னு வந்துருக்கணும். ஆனா இங்க 108, 10 100 இருக்கு, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. 108ன்றது ஒரு வர்க்கமே கிடையாது. அவன் 108 ஆனது ஒரு முழு வர்க்க எண் ஆகும் சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. 2வது கூற்று, ஒரு கனசதுரத்துக்கு 6 முகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கனசதுரம்னா என்ன? டைஸ் பகட அப்படி இருக்கிறதா. ஓகேவா? 1 2 3 பின்னாடி இருக்கிறது அது கனசதுரமாவே வரைஞ்சு பார்க்க தரலாமா? 6 பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது முன்னாடி 1 இருக்கும், பின்னாடி 1 இருக்கும், ரெண்டு சைடுல பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதான் டஸ்ட், 6 பக்கம். இதான் கனசதுரம். இது கனசெவ்வகம். கனசதுரமா இருந்தா மேல 1 கீழே 1 2, இந்த சைடுல 1 அந்த சைடுல 1 4, இந்த லெஃப்ட் ரைட் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்னா 6. ஒரு பகடை நார்மலா டைஸ் உருட்டி பார்த்தா எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு இருக்கும். ஒரு கனசதுரத்துக்கு 6 முகங்கள் இருக்குன்னு சொல்றான். கூற்று சரி. ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. ஓகே, இது வர்க்கம் கிடையாது. 108ன்றது வர்க்கம் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மட்டும் சரி. 108வது கொஸ்டினுக்கு 2 மட்டும் சரி. புரியுதா? சரி, அடுத்து 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங். ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கலாமா? அவன் கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்றான்? ரெக்டாங்கிள், RECTANGLE. ரெக்டாங்கிள் என்பது என்னன்னு எழுதிருக்கான்? SDDSBMHKF ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிருக்கான். ஓகேவா? அடுத்து அந்த சைடுல என்ன எழுதிருக்கான்? ஸ்கொயர் என்பதை எழுதுறாங்களா? SQUARE. ஸ்கொயர் என்ன எழுதுறாங்க? இங்க எழுதுறான் TPV ZSD ஏன்னா எழுதிருக்கா? ரெக்டாங்கிள் என்னன்னு கேள்வி கேட்கா. ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்ணலாம். ஓகேவா? ரெக்டாங்கிள்ஸ் எழுதிக்குவோம். ஓகேவா? ரெக்டாங்கிள் அவன் கேள்வி கேட்கறது REC ரெக்டாங்கிள் இல்ல ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளா? TRIANGLE. இதுதான் அவன் கேள்வி கேட்கறது. ஓகேவா? சரி, பாப்போமா இப்ப எப்படி போட்டிருக்கானு சொல்லிட்டு பாப்போமா? பாரு பார்க்கலாம். இங்க இருந்து மேல ABCD தான். மேல இருந்து ஆருக்கு அடுத்த லெட்டர் என்னன்னா S, டிக்கு அடுத்த லெட்டர் என்னன்னா E. அதாவது மேல இருந்து ஆருக்கு அடுத்த லெட்டர், கீழ இருந்து டியோட அடுத்த லெட்டர், மேல இருந்து சியோட அடுத்த லெட்டர் D, S ஓட அடுத்த லெட்டர் T, மேல A ஓட அடுத்த லெட்டர் B, M ஓட அடுத்த லெட்டர் N, ஜிக்கு அடுத்து H, கேக்கு அடுத்து L, ஈக்கு அடுத்து F. அதாவது ஒரு லெட்டர் மேல இருந்து வரான், ஒரு லெட்டர் கீழ இருந்து அடுத்த லெட்டர் சொல்றான், ஒரு லெட்டர் மேல இருந்து அடுத்த லெட்டர், கீழ இருந்து அடுத்த லெட்டர், அப்படியே மாறி மாறி சொல்றான். இங்க மேல இருந்து ST, எஸ்க்கு அடுத்த லெட்டர் T, பிக்கு அடுத்த லெட்டர் Q, யூக்கு அடுத்த லெட்டர் V, இஜெட்டுக்கு அடுத்த லெட்டர் மறுபடியும் ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆருக்கு அடுத்த லெட்டர் S, டியோட அடுத்த லெட்டர் E. இப்ப நம்ம அதே மாதிரி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப டியோட அடுத்த லெட்டர் U, இங்க Qவோட அடுத்த லெட்டர் R, ஐயோட அடுத்த லெட்டர் FGH, ஐக்கு அடுத்த லெட்டர் J, இங்க இஜெட்டோட அடுத்த லெட்டர் A. இப்ப UQJZ, UQJZல இதெல்லாம் இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது. ஒரு 4 லெட்டரை போட்டுட்டே நீ சொல்லிடலாம். ஃபுல்லா போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்ப 9வது क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D ஆப்ஷன். ஓகேவா? 9வது क्वेश्चनக்கான ஆன்சர் D ஆப்ஷன். சரி, அடுத்து 10வது क्वेश्चन. ஒருவன் ஒரு பெண்ணை பார்த்து இவள் என்னுடையன்றதெல்லாம் நீ கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய அப்படின்றதா அந்த ஒருவன் சொல்றான். என்னுடைய தாயின் பேரனின் மகன் ஒருவன், அதாவது என்னுடைய, அதாவது அந்த பையனுடைய தாயுடைய பேரன்னா அவனுடைய மகன் தான். ஓகேவா? என்னுடைய தாயின் பேரனின் மனைவி. அந்த பெண்ணு யார் சொல்றான்னா இவள் என்னுடைய தாயின் பேரனின் மனைவி, என்னுடைய தாயின் பேரனுடைய மனைவி.
அப்ப அவனுக்கு அந்த பெண் என்ன வரணும் அப்படின்னு கேட்டனா மருமகள். இவருக்கு இந்த பெண்ணுக்கு அவரு என்ன இதுன்னு கேட்டனா மாமனார். அவன் என்ன கேட்கனா பெண்ணிற்கு அவன் யார், அப்பெண்ணிற்கு அவர் யாருன்னு கேட்டனா மாமனார். அப்ப 10வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டனா சி ஆப்ஷன். ஓகேவா? நீ எதுல இருந்து டயக்ராம் ஸ்டார்ட் பண்றனா என்னுடைய அப்படிங்கறதுல டயக்ராம் இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஒருவன் ஒரு பெண்ணை பார்த்து அதை விட்டுரு, அந்த ஒருவர் இருந்தா நம்ம ஸ்டார்ட். என்னுடைய தாயின் பேரனின் மனைவி, என்னுடைய தாயுடைய பேரன். அப்ப என்னுடைய பேரன் அப்படின்னா என்னுடைய தாயின் பேரன்னா தாயுடைய மகன், மகனை கீழதான் பேரன் வருவாங்க. ஓகேவா? பேரனின் மனைவி. அப்ப அவருக்கு அந்த மனைவி மகனுடைய மனைவி என்ன வருவாங்கன்னு கேட்டா மருமகள் வருவாங்க. மருமகளுக்கு அவரு என்ன வருவாங்கன்னா மாமனார் வருவார். அப்ப 10வது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 11. ஒரு கடிகாரம் 12 மணியில இருந்து இயக்கப்படுகிறது. அதன் சிறிய முள் 4:30 மணிக்கு கடந்து இருக்கும் கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்களா? இப்ப மணி 12, 6, 3, 9, 1, 2, 4, 5, 7 இப்படியே போயிட்டே இருக்கு. 12 மணில இருக்கு ஸ்ட்ரைட்டா. இப்ப 4 மணி ஆகுது அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? 4 மணி 4:30 மணிக்கு கிடக்கும் கோணம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4 மணிக்கு பாத்துக்கோ. 1, 2, 3, 4. ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை டிகிரி இருக்கும்னா 30 டிகிரி இருக்கும். அப்ப 4 மணிக்குன்னா 4 இன்ட்டு ஒரு 30 டிகிரி எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரி கோணம் இருக்கும் 4 மணிக்கு. 4:30 அப்படின்னா இந்த பெரிய முள் சுத்தி எங்க வந்திருக்கும்? 4:30ல இந்த இடத்துல நிற்கும். மறுபடி டயக்ராம்ல காமிக்கிறேன் பாரு. 4:30ன்றது இந்த டைம்ல இருக்கும். ஓகேவா? ஆனா சின்ன முள்ளு 4 விட்டு என்னவா இருக்கும்னா கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கும், கொஞ்சம் நடுவுல நிற்கும். அப்ப எத்தனை டிகிரி 4:30ல நிற்கும் அப்படின்னு கேட்டனா கொஞ்சம் டிகிரி நகர்ந்துச்சா அத நிமிஷத்தை 2ஆ டிவைட் பண்ணணும். 30 நிமிஷத்தை 2ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 டிகிரி. அந்த 15 டிகிரி தான் 4 விட்டு நகர்ந்துருக்கும் 4:30க்கு. அப்ப 4 விட்டு நகர்ந்தது 15 டிகிரியா? அந்த 15 டிகிரியா ஆட் பண்ற. அப்ப 120 பிளஸ் 15 135 டிகிரி. 4:30 மணிக்கு எத்தனை 12 மணில இருந்து 4:30 மணியாக எத்தனை டிகிரி வந்து அது கடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா 135 டிகிரி கடந்திருக்கும். நார்மலா 4 மணிக்கு எத்தனை டிகிரி கடந்திருக்கும்னா 120 டிகிரி. ஏன்னா ஒரு நம்பருக்கும் 30 டிகிரி சொல்லியிருந்தேன். 12க்கும் 1க்கும் ஒரு 30 டிகிரி, 1க்கு 2க்கு 30 டிகிரி, 2க்கு 3க்கு 30 டிகிரி, 3க்கு 4க்கும் 30 டிகிரி. மொத்தம் இதுவே ஒரு 120 டிகிரி வந்திருக்கும். அந்த 4ல இருந்து 4:30 ஆகுறதுக்கு ஆக்சுவலா அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்னா 15 டிகிரி கடந்து நடுவுல நிற்கும். 4க்கும் 5க்கும் நடுவுல நிற்கும். அந்த 15 டிகிரி கடந்து வந்ததை கூட்டிக்கணும். 120 பிளஸ் 15 135 டிகிரி கடந்து வந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 135. 11வது கொஸ்டின் ஆன்சர் 135. ஓகேவா? சரி, 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ABCDE 5 நபர்கள் பல்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் EBA விட அதிகமாக பணம் வைத்திருக்கிறார். சி என்பவர் EBA இந்த 3 பேரை விட சி அதிகமா பணம் வச்சுக்காரு, மேல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. EBA விட சி அதிகமா பணம் வச்சுக்காரு. அடுத்து டி என்பவர் சியை விட அதிகமாக பணம் வைக்கிறார். அப்ப டி என்பவர் சியை விட அதிகமாக பணம் வைத்திருக்கிறார் என்றால் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிகமாக பணம் வைத்திருப்பவர்? இப்ப அதிகமா பணம் வச்சுக்கிறது யாரு? டி என்பவர் தான் அதிகமா பணம் வச்சிருப்பவர். அப்ப டி என்பவர் அதிகமா பணம் வச்சிருப்பார். 12வது கொஸ்டின் ஆன்சர் டி. ஓகேவா? சிம்பிளா தான் இருக்கும் இந்த கொஸ்டின். சரி, அடுத்து 13 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டயக்ராம்ல இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8 5 கூட்டினா 13, 7 6 கூட்டினா 13, 13 இன்ட்டு 13 169, 6 4 கூட்டினா அப்படின்னா 26, 4 கூட்டினா 10, 10 8 கூட்டினா 18, 10 இன்ட்டு 18 180, 3 பிளஸ் 5 8, 7 பிளஸ் 9 16. அப்ப 8 இன்ட்டு 16 எவ்வளோனா 8 இன்ட்டு 10 80, 6 8 48. அப்ப 140 சாரி 8 இன்ட்டு 10 80 பிளஸ் 8 6 48. அப்ப எவ்வளவு வரும்னா 80 பிளஸ் 48 128 வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் 128. புரியுதா? இந்த சைட்ல இருக்கிற 2 நம்பர் இங்க சைட்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி பெருக்குறாங்க. இங்க சைட்ல இருக்கிற 2 நம்பர் இந்த சைட்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி பெருக்குறாங்க. சைட்ல இருக்கிற கூட்டினா 8, இந்த சைட்ல இருக்கிற கூட்டினா 16. பெருக்குனா ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு லெட்டர் சீரிஸ். லெட்டர் சீரிஸ்ல பாரு முதல் 2 நம்பர் எல்லாத்துலயும் LO 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 இருக்கு. அப்ப லாஸ்ட் நம்பர் பார்த்தா போதும்.
இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த எல்லையும் கண்டுபிடிச்சு ஓவையும் கண்டுபிடிச்சே வருவோம். DFHJ. டினா இ விட்டு எஃப், ஜே எஃப்னா ஜி விட்டு ஹச், ஐ விட்டு ஜே, கே விட்டு எல். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லா இருக்கு, எல்லா ஆப்ஷனும். ரெண்டாவது லெட்டர் அதே மாதிரி செக் பண்ணு. ஜினா ஹச் விட்டு ஐ, ஜே விட்டு கே, எல் விட்டு எம், என்ன விட்டு ஓ அப்படின்னு இருக்கும். அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் ஓவா இருக்கு. அதாவது எல்ஓ எல்ஓ எல்ஓன்னு வந்துருது. நம்ம இது ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா எல்லாமே எல்ஓ தான். அப்ப தேர்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். இப்ப நான் தேர்ட் லெட்டருக்கு வரேன். ஓகேவா? தேர்ட் லெட்டர் எப்படி போய் போட்டிருக்கான்னு பாரு பார்க்கலாம். ஜே, கே விட்டு எல், எம் விட்டு என், ஓவை விட்டு பி, கியூ விட்டு ஆர். அப்ப லாஸ்ட் லெட்டர் என்னன்னு வந்துருக்கணும்? ஆர்னு வந்துருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி ஆப்ஷன் LOR ஆன்சர். ஓகேவா? சரி, இது 14வது கொஸ்டின். 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் ஒரு புதிர்கள் மாறி கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் தான், ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? 4 ஆப்ஷன் எடுக்கிறது தான். நான் ஒரு 4 இலக்க எண், பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நான் ஒரு 4 இலக்க எண். கீழே இருக்கிறதெல்லாம் 4 இலக்க என்ன இருக்கா? சரி. அடுத்து 4வது இலக்கமானது ஒற்றைப்படை எண் மற்றும் 3ஐ விட குறைவானது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 4வது. இது ஃபர்ஸ்ட், 2வது, 3வது, 4வது டிஜிட்னு சொல்லுவோம். ஓகேவா? 4வது இலக்கம் வந்து ஒற்றைப்படை எண். இதெல்லாம் ஒற்றைப்படை, இது ஒற்றைப்படை, இது ஒற்றைப்படை. அப்ப இது ஒற்றைப்படை கிடையாது, இது ஒற்றைப்படை கிடையாது. 2 ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாமா? 4வது இலக்கம் ஒற்றைப்படை எண் 3ஐ விட குறைவானது. 3ஐ விட 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இது 3ஐ விட குறைவாதான் இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப மீது என்ன இருக்கு? 64, 21, கீழே 62, 41. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்த 3வது கண்டிஷன் படிக்கிறோம். முதல் இலக்கமானது, முதல் இலக்கம் 6 சொல்றாங்க. முதல் இலக்கமானது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதலாகும். இதுதான் 4வது இலக்கம். 4வது இலக்கத்தை விட இது என்னவா தான் இருக்குது? 1ஓட 5 கூட்டினா 6, 1ஓட 5 கூட்டினா 6. ஆமா, கரெக்ட் தான். 4வது இலக்கத்தை விட 5 கூடுதலா இருக்குன்னு சொல்றான் முதல் இலக்கம். அதுவும் சரிதான். ஓகே, 3வது கண்டிஷன்ல ரெண்டுமே செட் ஆகுது. அடுத்து 4வது கண்டிஷன் வரேன். 2வது இலக்கமானது இரட்டைப்படை பகாயன். பகாயன்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு சொல்லி நடத்திருக்கேன். ஓகேவா? 2 பகாயன்களிலே வரும் இரட்டைப்படை எண் எதுன்னு கேட்டா 2 நான் நடத்திருக்கேன். பகாயனை பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்கேன். 1 முதல் 100 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுல பகாயன்கள்ல ஒரு 4 கொஸ்டின் கேட்டேன். 1 முதல் 100 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை என்ன? 1 முதல் 50 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை என்ன? பகாயன்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது? இப்படிலாம் கேள்வி வந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஒரு கொஸ்டின்ல நடத்தும் போது டிஸ்கஷனா நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி, பகாயன்களிலே வரும் இரட்டைப்படை எண் எதுன்னு கேட்டா 2. அதுல என்ன சொல்றான்? 2வது இலக்கம் இரட்டைப்படை பகாயன் சொல்றான். இப்ப 2வது இலக்கத்துல இரட்டைப்படை பகாயன் 2 இது இங்கதான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 6, 2, 4, 6, 2, 4 தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். 4வது கண்டிஷன்ல ஆன்சர் எடுத்துடலாம். முதல் 3 இலக்கங்களோட கூடுதல் 12க்கு சமம்னு சொல்றான். இதை கூட்டு பாரு. முதல் 3 இலக்கத்தோட கூடுதல் 12க்கு சமமா? 6, 2, 8, 8, 4, 12. ஆன்சர் என்னதான்? டி ஆப்ஷன் தான். முடிஞ்சா? சரி. 15வது கொஸ்டின். 16வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரீஸ். 96 பாதியாக்கி 48, 48 பாதியாக்கினா 24, 24 பாதியாக்கினா 12, 12 பாதியாக்கினா 6. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் போயிருக்காங்க. கீழே ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 3 டபுள் ஆக்கி 6, 6 டபுள் ஆக்கினா 12, 12 டபுள் ஆக்கினா 24. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மேல இருக்கிற ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் விட்டா பாதி ஆக்கிட்டே வந்து அப்படின்னா 12ன்னு வந்துருக்கும். அப்போ 16வது கொஸ்டின் ஆன்சர் ஏ. புரியுதா? சரி, அடுத்து 17வது கொஸ்டின். ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து, வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து பின் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின் இடதுபுறம் திரும்புகிறார். இடதுபுறம்னா இந்த சைடு. ஓகேவா? மேல இருந்து கீழே வரும்போது இடதுபுறம் திரும்புகிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிப்பார்? இது மேற்கு, இது கிழக்கு. அப்ப அவர் எந்த திசையை நோக்கி பயணிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு திசையை நோக்கி பயணிப்பார். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றதுல இருந்து வடக்கு நோக்கி போறாரு சிறிது நேரம், அடுத்து வலது திரும்புறாரு, மறுபடியும் சிறிது தூரம் பயணித்து மீண்டும் வலதுபுறம், மறுபடியும் என்ன சொல்றாங்க? இடதுபுறம். அவ்வளவுதான், கிழக்கு நோக்கி இருக்கிறார் ஆன்சர். அப்ப 17வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா கிழக்கு. ஓகேவா? சரி, அடுத்து 18. விடுபட்டுள்ள வரிசையில் உள்ள எண்ணை கண்டுபிடிக்கவும். பார்க்கலாமா? என்ன பண்ணிருக்காங்க? டிஃபரன்ஸ் பாரு. 1க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 5. ஓகேவா? 6க்கும் 15க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 9.
இங்க நடுவுல கொஸ்டின் மார்க். 45க்கும் 66க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21. 66க்கும் 91க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 25. இப்ப நடுவுல இங்க நம்பர் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க டிஃபரன்ஸ் என்ன, இங்க கீழே இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் பாரு. 5க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் என்ன 4. 21க்கும் 25க்கு டிஃபரன்ஸ் என்ன 4. அப்ப கீழே இருக்கிற நம்பர் 4 டிஃபரன்ஸ்ல போயிட்டே இருக்கு. அப்போ 9ல இருந்து 4 கூட்டினா 13, 13ல இருந்து 4 கூட்டினா 17, 17ல இருந்து 4 கூட்டினா 21 கரெக்டா போயிட்டே இருக்கும். அப்ப நடுவுல 13 17 டிஃபரன்ஸ் இங்க வந்திருக்கும். அப்ப 15ஓட 13 கூட்டினா 28. 28க்கும் 45க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 17. ஆன்சர் 2 டிஃபரன்ஸும் கரெக்டா வருது. ஓகேவா? 1 6 15 கொஸ்டின் மார்க் 45 66 91. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா டிஃபரன்ஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? இது 5, இங்க 9, இங்க 21, இங்க 25. இதோட டிஃபரன்ஸ் 4, இதோட டிஃபரன்ஸ் 4. இங்க டிஃபரன்ஸ் 4 விட்டுனா 13 வந்திருக்கும். அடுத்து இதோட கூட்டினா 17 வந்திருக்கும். இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 4 4ன்னு வந்திருக்கும். அப்ப 15 13 28 வந்திருக்கும். 28ல 45 போச்சு அப்படின்னா 17 ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28 ஆன்சர் கரெக்டா இருக்கும். 18வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28. ஓகேவா? சரி, அடுத்து 19. 19 ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரும். சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில 2 கிலோமீட்டர் கீழே போறார். இங்கதான் வீடு இருக்கு. மையத்துல இருந்து கீழே 2 கிலோமீட்டர் திசையில சென்று இடதுபுறம் திரும்புறான்னு சொல்றாங்க. இடதுபுறம்ன்றது அந்த சைடு வலது, இந்த சைடு இடது. இடதுபுறம் 2 கிலோமீட்டர், மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் செல்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி, இந்ததான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து 6 கிலோமீட்டர்னா இது வேற 2, இந்த சைடு ஒரு 4, 6 கிலோமீட்டர் திரும்பி பயணிக்கிறார். இப்ப 6 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் வலதுபுறம் திரும்பி, இங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறார். சென்று தனது வங்கியை அடைந்தார். இந்த இடத்துல வங்கியை அடைஞ்சிருக்கான். ஓகேவா? இப்ப சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். எத்தனை? இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருக்கு. ஓகேவா? கலர் மாத்திக்கிறேன். இப்ப இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், வீடு இங்க இருக்கு, வங்கி இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பாக்குறேன். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் பாக்குறேன். இங்கிட்டு ஒரு 2 இருக்கு, இந்த சைடுல எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1 இருக்கு. அப்ப கீழே எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3ன்னு அர்த்தம். இங்க 2, இந்த சைடுல 1. இந்த ஒரு லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 4. இந்த லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருக்கு. ஓகேவா? 3 சரி 2 பிளஸ் ஒரு 4 6. இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிறதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா இங்க 2, இந்த இடத்துல ஒரு 1. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாரு. ஓகேவா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு, மேல இருக்கிற 1 கீழே எடுத்துக்கோ. ஓகேவா? எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா கீழே 3 இருக்கு அடிப்பக்கத்துல. ஓகேவா? இந்த இடத்துல வீட்டுல இருந்து அவனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் உயரத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா கீழே இருக்க தேவையில்ல, மேல இருக்கிறத மட்டும் எடு. மேல எவ்வளவு உயரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 4. அப்ப இந்த இடத்துல 6 வராது, நான் கீழே இருக்கிறதோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அவன் வீட்டுக்கு நேரா இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆக்சுவலா கீழே இங்கிட்டு 2 இருக்கும், மேல 4 இருக்கு. அப்ப நீ இங்கிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்தா போதும், ஒரு 4 மட்டும் எடுத்தா போதும். அப்ப கீழே இந்த சைடு 3, உயரம் எவ்வளவுனா 4. பித்தாகரஸ் தேற்றத்துல ஆன்சர் பண்ற மாதிரி வரும். இந்த வீட்டுல இருந்து வங்கிக்கு இடைப்பட்ட தூரத்தால இந்த டயக்ராம நீ ஆன்சர் எடுத்துடலாம். சொல்லலாம் இங்க இருந்து இப்படி இருக்கிற டயக்ராம நான் இந்த உயரத்தை ஒரே உயரமா எடுத்துட்டேன். 4ன்றத 4 எடுத்துக்கிட்டேன். அடிப்பக்கத்தை மட்டும் 2 பிளஸ் மேல இருக்கிற 1 3 எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்ப பித்தாகரஸ் தேற்றம் போட்டா என்னன்னு இருக்கும்? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் தான் இந்த சைட்ல இருக்கிற ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் எவ்வளவு? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ரூட் எடுத்தனா 2யும் கூட்டி பார்க்கலாம் 25. ரூட் எடுத்தா 5. பித்தாகரஸ் தேற்றம் 2யும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் கூட்டி ரூட் எடுத்தா 5 இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர். 19வது கொஸ்டின் ஆன்சர் 5 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? சேம் இதே டயக்ராம் வச்சு இன்னொரு கொஸ்டினும் கேட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதே டயக்ராம் வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சக்தியின் வீட்டில இருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டு இருந்திருக்காங்களா? சக்தியின் வீடு இங்க இருக்கும், அவருடைய வங்கி இப்படி இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர், மேல ஒரு 1 கிலோமீட்டர், கீழே இங்கிட்டு ஒரு 4, இங்கிட்டு கீழே ஒரு 2 கிலோமீட்டர். இப்படிதான் நம்ம டயக்ராம் வரைஞ்சிருந்தோம். நம்ம பாக்குறது சக்தியோட வீடு இங்க இருந்து பார்த்தா போதும். சக்தியின் வீட்டில் இருந்து வங்கிக்கு என்ன டைரக்ஷன் பார்த்தோம்னா இது அப்படியே கூட்டல் குறி போட்டு இந்த இடத்துல இருந்து அதை மேட்ச் பண்ணும். இப்ப இது வடக்கு, இது கிழக்கு.
வடக்குக்கும் கிழக்குக்கும் டைரக்டா நடுவுல போதா, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் மேல இருந்தனால நான் டயராம் மட்டும் வரைஞ்சு போட்டிருக்கேன். நீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போடுங்க. டேரக்டா ஒரு 3 பேஜ் தான் வரும். ஓகேவா? 3 பேஜ் இல்லைன்னா 2 பேஜ் தான் வரும். டெய்லி ஒரு 4 ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அடிச்சு மாதிரி பார்த்து நீங்க அதோட கரெக்ஷனை நீங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம், எப்படி கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினை டெய்லி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அடிச்சு நீங்க கீழே வந்து நிறைய பேர் 10வது கொஸ்டினுக்கான இதை வந்து சொல்யூஷன் இன்னும் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் நிறைய வேலை இருந்தும் திருப்பி நான் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்தேன். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற ஒரு இதுதான். நீங்க நிறைய பேர் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட் ஆகுன்றது காரணம் தான். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த இதை நீங்க போட்டு பாருங்க. இது 10வது டெஸ்ட். அடுத்தடுத்த இதை நான் உங்களுக்கு டெலகிராம்ல லிங்க்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எதா இருந்தாலும் நீங்க டெலகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.